எனக்கு ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கணும் மேடம். அதுக்கு என்ன பண்ணணும்? இதுதான் மேக்ஸிமம் என்கிட்ட வர கேள்வி. ஹேர் ஷைனிங்காக இருக்கணும்னா அதுக்கு 2 பேசிக்கான விஷயம் இருக்குது. ஒன்று உங்களோட இன்டர்னல் ஹெல்த்து ப்ளஸ் உங்களோட ஸ்கேல்ப் ஹைஜீன். நீங்கள் இன்டர்னல் ஹெல்த்தை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஹேர் ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தியாக இருந்தால் தான் அது ஷைனிங்காக இருக்கும். அது போக ஸ்கேல்ப் ஹைஜீனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன். இருந்தாலும் ரிப்பீட்டடாக வந்து என்கிட்ட கேட்குறது, எனக்கு ஈஸியாக ஏதாவது பண்ண முடியுமா சொல்லுங்கள் மேடம், ஒரு ஈஸி சொல்யூஷன் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, பட் என்னால் ஃபாலோ பண்ண முடியல, டைம் இல்லை, இதெல்லாம் தான் வரும். ஆக்சுவலாக ஒரு ஸ்கேல்ப் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பெருசாக நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்க. ப்ராப்பராக வந்து உங்கள் ஹேர் வாஷை வந்து ரொட்டீனை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு தலை வேர்க்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் பை த எண்ட் ஆஃப் த டே. அது இல்லாமல் நீங்கள் அப்படியே அதை வச்சு வச்சு வரும்போது தான் ஸ்கேல்பில் இன்னும் அந்த டர்ட்டு படிஞ்சிருக்கும். அந்த டர்ட் கூட இன்னும் எனக்கு டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்து ஸ்கேல்ப் ஹைஜீனை வந்து ஃபுல்லாக வந்து கெடுக்கிறது. ஸோ இதுக்கு ப்ராப்பராக நம்ம ஹேர் வாஷுக்கு ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஷாம்பு, ஒரு நல்ல கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்டர்னலாக நீங்கள் எடுக்கிற ஃபுட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் அவாய்ட் பண்ணிட்டாலே போதும். கண்டிப்பாக உங்களோட இன்டர்னல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் மூமெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நம்ம பாடியை நல்லா மூமெண்ட்லேயே வைக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கும். சேர் ஒர்க்கில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நடக்கிறதுன்றது மறந்துட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு நடக்க பழகுறீங்களோ அந்த அளவுக்கு இன்டர்னல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். இது போக ஹைட்ரேஷன், நல்லா தண்ணி குடிச்சு பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். அது பண்ணு இது பண்ணுன்னு நான் சொல்லலை, பேசிக்காக இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் சொல்கிறேன். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். இது கூட எனக்கு ஹேருக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்களா, நம்ம டி நேச்சரில் ஹேர் நரிஷிங் சீரம் இருக்குது. அது போக ஹேர் கேர் ரொட்டீன்னே ஒரு பேக் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேரும் ஷைனிங்காக இருக்கும். அதை பற்றி இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஹேர் கேர் ரொட்டீன் எப்படி செட் பண்ணணுன்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு அது கண்டிப்பாக வேரி ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்.